இதோட பிரைஸ் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா 3500 மட்டும் தான் வரும். உங்களுக்கு ஓப்பனா இருந்துச்சு அப்படின்னா உள்ள டஸ்ட் ஃபார்ம் ஆகும். அதனால பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபிளாப்பி டிசைன்ல தான் கொடுக்குறோம். இப்போ நான் லோல தான் வச்சிருக்கேன். ஆமா, இங்க வரைக்கும் காத்து வருது. ஐஸ் சேம்பர் கொடுத்துருக்கோம். 3 சைடு ஹனிகோம் பேட் வரும். வைக்கோல் யூஸ் பண்ணாதான் ஸ்மெல் வரும். ஹனிகோம் பேட்ல வந்து ஸ்மெல்லும் வராது. 3 ஸ்பீடும் வந்துடும். சின்ன குழந்தைங்களுக்காக பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஏர் கூலர் தாராளமா வாங்கலாம். 1800 RPM வந்துடும். கலர் கலரா பாத்தீங்கன்னா கிளாஸ் டிசைன் வந்துடும். ஆன்டி பாக்டீரியல் ஹனிகோம் பேட்னு சொல்லுவாங்க. அதனால பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா எந்த இன்ஃபெக்ஷன் பிரச்சனையும் கிடையாது. நீங்க RO வாட்டர், கார்பரேஷன் வாட்டர், போர் வாட்டர், உப்பு தண்ணி எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். மேல ஃபுல்லாவே இங்க ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ஐஸ் கியூப்ஸ் போட்டுக்கலாம். 100 லிட்டர் கெபாசிட்டி வரும். தண்ணி ஊத்துல அப்படின்னா பம்ப் மட்டும் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா போதும். டவர் ஃபேனாவும் 365 டேஸ் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். 21 இன்ச் மெட்டல் பிளேடுங்க. 2400 RPM வரும். ஃபிட்டட் வித் ISI மோட்டர் ஒன்லி. அதனால பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டென்ஷன் இல்லாம பாருங்க இந்த கூலர் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ்ல வந்து உங்களுக்கு கூலிங் ஆயிடும். கீழேயும் வச்சுக்கலாம், மேலேயும் வச்சுக்கலாம். அந்த மோட்டருக்கு பாத்துக்கிட்டீங்கன்னா 1 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி கொடுக்குறோம். ப்ரோ, இந்த சம்மருக்கு ஏற்ற மாதிரி ஏர் கூலர்லாம் கொண்டு வந்திருக்குன்னு சொன்னீங்க. ஸோ என்ன மாதிரிலாம் கொண்டு வந்திருக்குன்னு காட்டிடுறீங்களா? ப்ரோ, ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த சின்ன குழந்தைங்க, அதுக்கப்புறம் ஒரு 2% 3% யூஸ் பண்ணணும், காம்பேக்டாக இருக்கணும், பர்சனல் ஏர் கூலர் ஒரு ஆஃபீஸில் மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த கூலர் எடுத்துக்கலாங்க. இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பார்க்கி மாடல்னு சொல்லுவாங்க. இது வந்து ஃபிளாப்பி டிசைன் தான். நம்ம கொடுக்குற எல்லா மாடல்ஸும் பார்த்திங்கன்னா ஃபிளாப்பி டிசைனில் தான் கொடுத்துட்டு இருக்கோம். எதுக்குன்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஓப்பனாக இருந்துச்சு அப்படின்னா உள்ள டஸ்ட் ஃபார்ம் ஆகும். அதனால பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இது மாதிரி ஃபிளாப்பி டிசைனில் தான் கொடுக்குறோம். தேவைப்படாதப்ப இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கலாம். தேவை இருந்துச்சுன்னா இப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம். சரி, இது ஓப்பன் பண்ணிட்டு வாட்டர் கெபாசிட்டி பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா 20 லிட்டர் கெபாசிட்டிங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ப்ளோயர் மாடல்லயே இருக்குது, ஃபேன் மாடல்லயே இருக்குது. அது இல்லாம மேல ஐஸ் கியூப்ஸும் போட்டுக்கலாம். இது மேல வந்து பாத்தீங்கன்னா ஐஸ் சேம்பர் இருக்கும், ஐஸ் கியூப்ஸும் போட்டுக்கலாம். அது இல்லாம பாத்தீங்கன்னா 3 சைடு ஹனிகோம் பேட் வரும். நம்ம கொடுக்குற எல்லா ஏர் கூலர்ல பாத்தீங்கன்னா 3 சைடு ஹனிகோம் பேட் வரும். விலை கம்மியா கொடுக்குறோம், சிங்கிள் சைடு தான் வரும் கிடையாது. இதோட பிரைஸ் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா 3500 மட்டும் தான் வரும். உங்களுக்கு ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 3500 வரும். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 to 4% வந்து நல்லா கவர் ஆகும். உங்களுக்கு வந்து ஏர் ஃப்ளோ வந்து பாத்தீங்கன்னா 100 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் நல்லாவே ஏர் ஃப்ளோ வந்து கவர் ஆகும். ஆமா ப்ரோ, ஸ்விங்கும் இருக்கும். அது இல்லாம மேல கீழே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ட்ராலி வீல்ஸும் வந்துரும். அது இல்லாம பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஐஸ் சேம்பரும் வந்துரும். மேல ஐஸ் கியூப்ஸ் நீங்க போட்டுக்கலாம். சூப்பர் ப்ரோ, நல்ல சில்லுன்னு வேணா நீங்க ஐஸ் கியூப்ஸ். ஆமா, ஐஸ் கியூப்ஸ் போட்டுக்கலாம். அடுத்து என்ன மாடல் வச்சிருக்கீங்க? அடுத்து பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா கிளாஸ் டிசைன்ங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நார்மல் ஏர் கூலர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நார்மல் டிசைன்ஸ் தான் இருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எக்கோ பிளஸ் பிராண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஐஸ் சேம்பர் கொடுத்துருக்கோம். அதுவும் பாத்தீங்கன்னா இப்போ ஓபன் பண்றீங்கன்னு வைங்களா, இது மாதிரி ஓபன் பண்ணிக்கலாம். இது எல்லாமே பாத்தீங்கன்னா கிளாஸ் டிசைன் தான். எக்கச்சக்கமான கிளாஸ் டிசைன்ஸ் இருக்குது. இது என்ன அப்படின்னா இது மாதிரி ஐஸ் சேம்பரும் போட்டுக்கலாம், கீழே தண்ணியும் ஊத்திக்கலாம். இதோட கெபாசிட்டி பாத்தீங்கன்னா 25 லிட்டர் கெபாசிட்டிங்க. ஃபிளாப்பி டிசைன் தான். வேணும்னா இது மாதிரி ஓபன் பண்ணிக்கலாம். நம்ம கொடுக்குற மாடல் எல்லாமே ஃபிளாப்பி டிசைன் தான். இது வந்து பாத்தீங்கன்னா ABS வெர்ஜின் பாடி வந்துரும். அது இல்லாம ஃபைபர் பிளேட் வந்துரும். 3 ஸ்பீடும் வந்துரும். 3 ஸ்பீடு வந்துரும். அது இல்லாம பாத்தீங்கன்னா 1800 RPM வரும். ஓகேங்களா? நார்மல் கூலர் எல்லாம் பாத்தீங்கன்னா 1500 RPM 1400 RPM தான் வரும். நம்ம எக்கோ பிளஸ் பிராண்ட்ல பாத்தீங்கன்னா 1800 RPM வந்துரும். கிளாஸ் டிசைன் வந்துரும். இப்போ நார்மலா க்ளோஸ் பண்றீங்க அப்படின்னா உங்க லேப்டாப் வைக்கிறீங்க, ஏதாவது யூஸ் இருக்குது அப்படின்னா மேல டிசைன்ஸ் இருக்குங்க பாருங்க. இது ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கலர் கலரா பாத்தீங்கன்னா கிளாஸ் டிசைன் வந்துரும். இது டவர் மாடல்லயும் இருக்குது, சின்ன மாடல் இருக்குது. 25 லிட்டர் கெபாசிட்டி பாத்தீங்கன்னா 4500 இருந்து நம்ம கொடுத்துறலாங்க. ஓகே, உங்களுக்கு 4500. ஆமா, 4500. அடுத்து பாத்துட்டீங்க அப்படின்னா இது டவர் மாடல். இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா ஹைட்டா இருக்கும். உங்களுக்கு வந்து இதோட கெபாசிட்டி பாத்துக்கிட்டீங்கன்னா 50 லிட்டர் கெபாசிட்டி வரும். உங்களுக்கு வந்து இந்த பெட்ரூம்க்கு யூஸ் பண்றதுக்கு, அது இல்லாம ஒரு 5 to 6 மெம்பர்ஸ் இருக்காங்க, ஹால் ரூம்க்கு யூஸ் பண்ணணும், கொஞ்சம் ஹைட்டான கூலர் வேணும் அப்படின்னா இது 50 லிட்டர் கெபாசிட்டி எடுத்துக்கலாம். இதுலயும் பாத்தீங்கன்னா மேல வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் ஃபினிஷிங் வந்துரும். மேல ஃபுல்லாவே இங்க ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ஐஸ் கியூப்ஸ் போட்டுக்கலாம். இப்போ இந்த ஏர் கூலருங்கெல்லாம் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா நாங்க 3 months தான் யூஸ் பண்ண முடியுமா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யூஸ் பண்ண முடியாதுன்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. இது நார்மலா ஏர் கூலராவே யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணி ஊத்தி ஏர் கூலராவே யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இங்க பம்ப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்க தண்ணி ஊத்தின வாட்டர் யூஸ் பண்றீங்க அப்படின்னா பம்ப் ஆன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க ஏர் கூலர் ஆட்ட யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல நாங்க தண்ணி ஊத்தல அப்படின்னா பம்ப் மட்டும் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா போதும். டவர் ஃபேனாவும் 365 டேஸ் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நார்மல் ஃபேனா யூஸ் பண்ணலாம். நார்மல் ஃபேனாவும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா கூலர்லயும் அந்த ஆப்ஷன் இருக்குது. எதுக்குன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்த 3 monthsக்காக நாங்க இவ்வளவு பட்ஜெட் போட்டு வாங்கணும்னு நினைப்பாங்க. அதனால பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த டவர் கூலரும் பாத்துக்கிட்டீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா வெறும் 5500 பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு டவர் கூலர் வித் கிளாஸ் டிசைன். இதுக்கும் பாத்தீங்கன்னா ட்ராலி வீல்ஸ் வந்துரும். எல்லா கூலருக்கும் நாங்க ட்ராலி வீல்ஸ் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருவோம். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 5500 கொடுத்துறலாம். அந்த ட்ராலி வீல் வந்து நீங்க ஃப்ரீயாவே கொடுத்துருவீங்க. ஆமா, ட்ராலி வீல் ஃப்ரீயா கொடுத்துருவோம். அது இல்லாம பாத்தீங்கன்னா பர்ஃபியூம் இந்த எல்லா ஏர் கூலர் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பர்ஃபியூம்ஸ் வந்து நாங்க ஃப்ரீயா ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே, இங்க மாட்டிக்கிற மாதிரி இருக்கும் அது. ஆமாங்க ப்ரோ. ஓகேங்க ப்ரோ. அடுத்து ப்ரோ, அடுத்து பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா மெட்டல் பிளேடுங்கறது ஒரு ரிக்வயர்மெண்ட் இருக்குது. இப்போ நார்மலா பிராண்ட் எல்லாம் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா பிளாஸ்டிக் பிளேடு தான் ப்ரொவைட் பண்ணி கொடுப்பாங்க. இது வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா இப்போ நான் பிளாஸ்டிக் பிளேட்ல
கொடுக்குறேன் அப்படின்னா 1800 RPM தான் வரும். இந்த மாடல் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா மெட்டல் பிளேடு போட்டிருக்கும், உங்களுக்கு பாத்தீங்கன்னா 2400 RPM வரும், ஹை ஸ்பீட் வரும். மெட்டல் பிளேடு போட்டிருக்கனால பாத்தீங்கன்னா இப்ப அந்த சின்ன ஏர் கூலருங்கள்ல பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா பிளாஸ்டிக் பிளேட்ல வந்து ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷம் உங்களுக்கு வந்து கூலிங் ஆகும். இது பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம வாட்டர் ஊத்துன உடனே உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ்ல வந்து உங்களுக்கு கூலிங் ஆயிடும். இந்த மாடல் பாத்தீங்கன்னா 5000 மட்டும் தான். மெட்டல் பிளேட் கூலர் ஸ்டார்டிங் பிரைஸ் பாத்துக்கிட்டீங்கன்னா வெறும் 5000 மட்டும் கொடுத்துட்டு இருக்கோம். இதுக்கும் பாத்துக்கிட்டீங்கன்னா மேல வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஐஸ் சேம்பர் வந்துரும். இது மாதிரி ஐஸ் சேம்பர் வந்துரும். அது இல்லாம பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஹேண்டிலும் வந்துரும். இது மாதிரி ஹேண்டிலும் வந்துரும். நீங்க ட்ராலி வீல்ஸ் போட்டுட்டு நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாம பாருங்க இதுக்கும் பாருங்க ஐஸ் சேம்பர் வந்துரும். மோஸ்ட்லி நம்ம கொடுக்குற கூலர் எல்லாத்துமே பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஐஸ் சேம்பர் கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே ப்ரோ, ஹேண்டிலும் வந்துருது. ஹேண்டிலும் வந்துரும். அது இல்லாம பாத்துக்கிட்டீங்கன்னா இப்போ இருக்கிற இந்த ஏர் கூலருங்கெல்லாம் பாத்துக்கிட்டீங்கன்னா ISI மோட்டர் ஃபிட்டிங்கா நார்மல் ஃபிட்டிங்கா அப்படின்னு கேட்பீங்க. நீங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம கூலர் பிராண்ட் வந்து கிளியரா மென்ஷன் பண்ணிருப்போம், எக்கோ பிளஸ் டெசர்ட் ஏர் கூலர்னு சொல்லிட்டு ஃபிட்டட் வித் ISI மோட்டர் ஒன்லி. அதனால பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டென்ஷன் இல்லாம பாருங்க இந்த கூலர் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாம பாத்தீங்கன்னா கூலர் வாங்குற மோட்டருக்கு பாத்துக்கிட்டீங்கன்னா 1 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி கொடுக்குறோம். இந்த ஹனிகோம் பேடுக்கு வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா 3 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி கொடுக்குறோம். ஏன்னா ஹனிகோம் பேடுக்கு வந்து பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா சீக்கிரமா போயிடும், 1 இயர்ல போயிடும், 1.5 இயர்ல போயிடும் சொல்லுவாங்க. அதுக்காக நாங்க ஹனிகோம் பேட் மட்டும் 3 இயர்ஸ் கேரண்டி கொடுக்குறோம். அது இல்லாம இந்த பாடிக்கு வந்து பாத்தீங்கன்னா 5 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி கொடுக்குறோம். வாங்குற கஸ்டமர் எல்லாத்துமே இந்த 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி, 3 இயர் ஹனிகோம் பேட் கேரண்டி, 5 இயர் பாடி கேரண்டிங்கிறது நாங்க வாரண்டி கார்டுலயே கிளியரா மென்ஷன் பண்ணி கொடுத்துருவோம் நாங்க. ஓகே சூப்பர். அடுத்து ப்ரோ அடுத்து பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது வந்து மேக்ஸ் ஏர் கூலர்னு சொல்லுவாங்க. இங்க கீழ இருக்க டவர் கூலருங்கெல்லாம் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு டெக்கரேஷன் பர்பஸ், ஒரு பெட்ரூம், ஒரு ஹால் ரூம் கொஞ்சம் பெருசா கவர் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா இந்த கூலர் எடுத்துக்கலாம். இதுலயும் பாத்துக்கிட்டீங்கன்னா மெட்டல் பிளேடு தான். எக்கோ பிளஸ்லயே பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த மெட்டல் பிளேடு ஏர் கூலர் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா 2800 RPM வரும். இருக்கிறதுலே ஹை ஸ்பீட் RPM போட்டு கொடுத்துட்டு இருக்கோம். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 6500 ரூபாய் மட்டும் தான். இப்போ இது 5000 ரூபாய் இருக்குது, ஒரு 1500 ரூபாய் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். இந்த 6500 ரூபாய்க்கு பாத்துக்கிட்டீங்கன்னா ஃபிளாப்பி டிசைன் இதுவும் பாத்தீங்கன்னா நீட்டா க்ளோஸ் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணல அப்படின்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம். இல்ல நான் ஓபன் பண்றேன், நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா இது மாதிரி ஓபன் பண்ணிக்கலாம். கீழேயும் வச்சுக்கலாம், மேலேயும் வச்சுக்கலாம். அதனால பாத்தீங்கன்னா இது பெட்ரூம்க்கு, ஒரு கன்வென்ஷன் ஹால், ஒரு டெக்கரேஷன் பர்பஸ்க்கெல்லாம் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா கலர் நிறைய கலர்ஸ் இருக்கு, வேரியன்ஸ் இருக்கு. பார்க்கிறதுக்கே ஒரு மாதிரி பிரீமியம். ஆமா, இது எல்லாமே ஃபிளாப்பி தான். இங்க பாருங்க, க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லா இருக்கும். உங்க லுக் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். அது இல்லாம இதோட பெர்ஃபார்மன்ஸும் உங்களுக்கு நல்லா இருக்கும். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் 6500 ரூபாய் ஆகுது. ஓகே ப்ரோ, வேற என்ன வச்சிருக்கீங்க? அடுத்து பாத்தீங்கன்னா எனக்கு ஜம்போ ஏர் கூலர் வேணும், ஒரு 10 பேருக்கு யூஸ் பண்ணணும், ஒரு பெரிய ஹால் ரூம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த கூலர் எடுத்துக்கலாம். இதோட கெபாசிட்டி பாத்துக்கிட்டீங்கன்னா இது வந்து 21 இன்ச் மெட்டல் பிளேடுங்க. இது வந்து 21 இன்ச் மெட்டல் பிளேட் வரும். அது இல்லாம இந்த ஜம்போ ஏர் கூலர் வந்து பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஹைட்ராலிக் கிளாஸ் டாப்னு சொல்லுவாங்க. இதுலயும் பாத்தீங்கன்னா மேல கிளாஸ் ஃபினிஷிங் வந்துரும். நான் இது ஓபன் பண்றேன் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது மாதிரி ஐஸ் சேம்பர் வந்துரும், பெரிய ஐஸ் சேம்பர் வந்துரும். நான் இது க்ளோஸ் பண்றேன் அப்படின்னா உடனே க்ளோஸ் ஆகாது, மெதுவா தான் க்ளோஸ் ஆகும். சாஃப்ட் க்ளோசர் மாதிரி. ஆமா, சாஃப்ட் க்ளோசர் மாதிரி மெதுவா தான் க்ளோஸ் ஆகும் உங்களுக்கு வந்து. இது வந்து ஹைட்ராலிக் கிளாஸ் டாப்னு சொல்லுவாங்க. இதுல வந்து 21 இன்ச் மெட்டல் பிளேட் வந்து ஃப்ரண்ட்ல இருந்து வாட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட வாட்டர் கெபாசிட்டி பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா 100 லிட்டர் கெபாசிட்டி வரும். இதுவும் பாத்தீங்கன்னா டெக்கரேஷன், சைட் டெக்கரேஷன் பர்பஸ் வைக்கிறதுக்கு, இந்த ஹால் ரூம் ஃபங்க்ஷன் ஹால்ல பாத்தீங்கன்னா ஒரு 100 பேர் யூஸ் பண்ணணும், ஒரு 50 பேர் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஏர் கூலர் எடுத்துக்கலாம். இதோட பிரைஸ் பாத்துக்கிட்டீங்கன்னா 10000 ரூபாய் தான். 100 லிட்டர் சொல்றீங்களா ப்ரோ? இப்போ உப்பு தண்ணி ஊத்துனா அது ஏதாவது ஆகுங்களா? இல்ல, இப்போ நம்ம டேங்க்குங்க பாத்துக்கிட்டீங்கன்னா வெர்ஜின் பிளாஸ்டிக் பாடிங்கறனால பாத்துக்கிட்டீங்கன்னா நீங்க RO வாட்டர், கார்ப்பரேஷன் வாட்டர், போர் வாட்டர், உப்பு தண்ணி எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பாடிக்கு 5 வருஷம் கேரண்டி கொடுக்கறனால நீங்க உப்பு தண்ணியில ஊத்துனாலும் உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் வராது. ஹனிகோம் பேடும் எந்த பிரச்சனையும் வராது. அது இல்லாம நிறைய பேர் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஏசி மட்டும் தான் யூஸ் பண்ணணும், ஏர் கூலர்ல வந்து வீசிங் ப்ராப்ளம் வரும், ஏர் கூலர்ல வந்து தண்ணி வந்து ஸ்பில் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நம்ம கூலர்ல வந்து ஆமா எலர்ஜி வரும்னு சொல்லுவாங்க. அதுவும் கிடையாது. அது இல்லாம பாத்தீங்கன்னா யூஸ் பண்ற ஹனிகோம் பேட் வந்து பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆன்டி பாக்டீரியல் ஹனிகோம் பேட்னு சொல்லுவாங்க. அதனால பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா எந்த இன்ஃபெக்ஷன் பிரச்சனையும் கிடையாது. அது இல்லாம சின்ன குழந்தைங்களுக்காக பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஏர் கூலர் தாராளமா வாங்கலாம். நீங்க வந்து ஏசி யூஸ் பண்ணாதான் பாத்துக்கிட்டீங்கன்னா வீசிங் ப்ராப்ளம், ஆஸ்துமா ப்ராப்ளம் வரும். இந்த சின்ன ஏர் கூலருங்களை யூஸ் பண்ணும்போது பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீசிங் ப்ராப்ளம் வராது, அது இல்லாம ஆஸ்துமா ப்ராப்ளம் வராது. அது இல்லாம பாத்தீங்கன்னா இந்த கோல்ட் ஆகிற இந்த பிரச்சனை எதுவுமே கிடையாது. அது இல்லாம பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்ப நிறைய கூலர்ல பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா வைக்கோல் தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம கூலர்ல பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஹனிகோம் பேட் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதனால பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 வருஷம் கேரண்டியாவும் ஹனிகோம் பேட் இருக்கும். ஸ்மெல்லும் வராது. உங்களுக்கு வந்து வைக்கோல் யூஸ் பண்ணாதான் ஸ்மெல் வரும், ஹனிகோம் பேட்ல வந்து ஸ்மெல்லும் வராது. அப்படியே நீங்க ஏர் கூலர் பர்ச்சேஸ் பண்ணாலும் நாங்க வந்து ட்ராலி வீல்ஸ், அது இல்லாம பாத்தீங்கன்னா ஏர் கூலர் பர்ஃபியூம்ஸ் நாங்க வந்து டிஃப்யூசர்ஸும் நாங்க ஃப்ரீயாவே ப்ரொவைட் பண்ணி கொடுத்துறோம். ஓகே ப்ரோ, இது வந்து 10000 ரூபாய். ஆமா, இது வந்து 10000 ப்ரோ. இது 6 விங் வந்து ஆமா, இது வந்து பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா 6 ரெக்க வந்துரும். இது வந்து பெரிய பிளேடு. அது இல்லாம பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 சைடு ஹனிகோம் பேட் வரும். ஹனிகோம் பேட் வந்து பெருசா இருக்க உங்களுக்கு நல்லா வரும். அதனால பாத்துக்கிட்டீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஒரு 10 மெம்பர்ஸ் யூஸ் பண்றது, பெரிய ஹால் கவர் ஆகணும், கன்வென்ஷன் ஹாலுக்கு வேணும் அப்படின்னா இது எடுத்துக்கலாம். இல்ல இந்த கிளாஸ் டிசைன் வேணாம், இன்னும் பெருசா இருக்குதா அப்படின்னா இது பாருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 120 லிட்டர் கெபாசிட்டி வருங்க. இந்த மாடல் ஆமா இருக்கிறதுலே பெருசுங்க பாருங்க. ஹைட் பாருங்க, எனக்கு 5 அடி வரைக்கும் ஹைட் வரும் உங்களுக்கு. இதோட கெபாசிட்டி பாத்தீங்கன்னா
120 லிட்டர் அல்ட்ரா மேக்ஸ் மாடல். இதுவும் பாத்தீங்கன்னா 22 இன்ச் பிளேடு வரும். இது இன்னும் பெரிய பிளேடு வரும். சரிங்க. இது வந்து இதோட பிரைஸும் பாத்தீங்கன்னா அதே 10,000 தான். இன்பில்டா இதுல வீல் வந்துரும். இன்பில்டா வீல் வந்துரும். எல்லாத்துக்குமே வீல்ஸ் வந்துரும். நம்ம ஸ்டார்டிங் பிரைஸ் 3,500ல இருந்து இந்த 10,000 வரைக்கும் க்ளோஸ் பண்றோம். இந்த எந்த ப்ராடக்ட் எடுத்தாலும் உங்களுக்கு வந்து 1 வருஷம் மோட்டார் ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி, 3 இயர்ஸ் ஹனிகாம் பேட் கேரண்டி, 5 இயர்ஸ் பாடி கேரண்டி கம்பல்சரி நாம பண்ணி கொடுத்துருவோம். இப்ப வெளியூர்ல இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரி பண்ணிட்டு ப்ரோ? வெளியூர்ல இருக்கிறவங்க உங்களுக்கு சாட் லிங்க் அனுப்பிச்சு விட்றோம், வாட்ஸ்அப் சாட் லிங்க் அனுப்பிச்சு விட்றோம். நீங்க கால் பண்ணுங்க, இல்லாட்டி வாட்ஸ்அப்ல ஹாய்னு வச்சு விட்டாலும் போதும். நாங்க கேட்டலாக் எல்லாம் அனுப்பிச்சு விடுவோம். நீங்க புக்கிங் பண்ணிட்டீங்கன்னா கொரியர் சர்வீஸ் வித்தின் 2 டேஸ்ல வந்துரும். இன் கேஸ் பை மிஸ்டேக் உங்களுக்கு டேமேஜ் ஆனாலும் அதுக்கு நாங்க தான் பொறுப்பு. கேஸ் டேமேஜ் ஆகுது அப்படின்னா நாங்க புது ப்ராடக்ட் அனுப்பிச்சு விட்றோம். அதனால ஒன்றும் டென்ஷன் வச்சுக்க வேண்டாம். ஏர் கூலர் வாங்குற எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டவுட் இருக்கும், எந்த அளவுக்கு சவுண்ட் வரும். ஏன்னா பக்கத்துல இருக்கவங்க பேசுறது கூட கேட்காது சில ஏர் கூலர்லாம். நம்மளது எந்த மாதிரி சவுண்ட்? ப்ரோ இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பாடி அகலமா இருக்கறனால மெட்டல் பிளேடு, ஃபைபர் பிளேடு யூஸ் பண்றனால பாத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சவுண்டுங்கிறது அவ்வளோக்கா வராது. நான் ஆன் பண்ற பாருங்க, இது வந்து இருக்கிறதுலே பெரிய ஏர் கூலர், 22 இன்ச் மெட்டல் பிளேடுங்கிறனால இதெல்லாம் வந்து காது பயங்கரமா சவுண்ட் வரும். இப்போ பாருங்க சவுண்ட் வந்து அவ்வளோக்கா வராது. ஒரு டேபிள் ஃபேன், ஒரு டவர் ஃபேனோட உங்களுக்கு கொஞ்சம் கம்மியா தான் வரும். அதெல்லாம் ஏர் ஃப்ளோ பாருங்க, இங்க பாருங்க. ஓகே. இப்போ நான் லோல தான் வச்சிருக்கேன். ஆமா, இங்க வரைக்கும் காத்து வருது. அது இல்லாம பாத்தீங்கன்னா இதோட கவரேஜ் பாத்தீங்கன்னா ஒரு 200 ஸ்கொயர் ஃபீட் 300 ஸ்கொயர் ஃபீட் வந்து ஈஸியா உங்களுக்கு கவர் ஆகும். பாருங்க மீடியம் வைக்கிறேன் பாருங்க, ஹை வைக்கிற பாருங்க. நான் பேசுறது கேட்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரிய சவுண்ட் எல்லாம் கிடையாது. நீங்க நார்மலா வேற ஏதாவது வாங்கும்போது பக்கத்துல யார் பேசுறாங்கன்னு கூட கேட்காது. ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப லோ சவுண்ட். இது வந்து எல்லா இதுலயுமே நமக்கு வந்து ஆமாங்க ப்ரோ, இந்த சவுண்ட் தான் இருக்கிறதுலயே மேக்ஸிமம் சவுண்டுங்கிறது இதுதான். இப்போ சின்ன கூலருங்கெல்லாம் எடுக்கிறீங்கன்னா இதோட இன்னும் கம்மியா தான் உங்களுக்கு சவுண்ட் வரும். ஆமாங்க. ஓகே, சூப்பர். நீங்க நார்மலா வந்து இந்த சம்மர்ல வந்து நீங்க ஏர் கூலரா யூஸ் பண்ணிக்கலாம். நார்மல் டைம்ல நீங்க ஃபேனா கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு சவுண்ட் கிடையாது. ஃபேன்லயே உங்களுக்கு அந்த அளவுக்கு சவுண்ட் வரும். ஏர் கூலர்ல வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மியா வருது. சோ இது வந்து 10,000 rupees. இது வந்து 10,000 ப்ரோ. எல்லா கூலர்ல பாத்தீங்கன்னா இந்த 3 ஆப்ஷன் கொடுத்துறோம் நாங்க வந்து ஸ்விங், ஃபேன், பம்ப். நான் தண்ணி ஊத்தி யூஸ் பண்றேனா பம்ப் ஆன் பண்ணிக்கோங்க, கூலிங் காத்து தரும். இல்ல நான் தண்ணி ஊத்தல அப்படின்னா நீங்க 365 டேஸ் நீங்க பக்கத்துலயே வச்சுட்டு டவர் ஃபேன் ஆட்டமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஆபீஸ்க்குலாம் வாங்குறீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது இல்லாம நீங்க ஒரு ஏசி எல்லாம் வாங்கணும்னா ஒரு 30,000 40,000 வரும். இந்த மாதிரி நீங்க வாங்கி வச்சிட்டீங்கன்னா ஐஸ் சேம்பரோட கொடுக்கங்காட்டி உங்களுக்கு ஐஸ் போட்டீங்க அப்படின்னா ஏசியே உங்களுக்கு தேவைப்படாது. நீங்க இதையே யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இப்ப நேர்ல வந்து வாங்கணும்னா நம்ம கடை எங்களுக்கு கடை பாத்துக்கிட்டீங்கன்னா ஈரோடுங்க. ஈரோட்ல பாத்தீங்கன்னா பிரஃப் ரோடு சிவரஞ்சனி ஹோட்டலுக்கு ஆப்போசிட் முத்துராமன் காம்ப்ளெக்ஸ்ல 2nd ஃப்ளோர்ல கடை இருக்குதுங்க. ஓகே ப்ரோ. ஸோ உங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே ஸ்கிரீன்லயும் கேப்ஷன்லயும் கொடுத்துருக்கேன். கண்டிப்பா வந்து இந்த சம்மருக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல ஏர் கூலர் வாங்கலாம்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க, நேர்ல வந்து வாங்கிக்கோங்க. அப்படி முடியல வெளியூர்ல இருக்கேன் அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமா வந்து பாத்தீங்கன்னா வருஷம் நம்ம இவங்ககிட்ட வீடியோ தான் போட்டுட்டு இருக்கோம். ஸோ தாராளமா வந்து பாத்தீங்கன்னா ஆர்டர் போட்டீங்க அப்படின்னா எத்தனை நாள் போய் சேருங்க உங்களுக்கு? ப்ரோ ஆர்டர் போடுறீங்க அப்படின்னா 2 டேஸ்ல மேக்ஸிமம் 2 டேஸ்ல போய் சேரும். ஓகே. ஸோ உங்க டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து செக் பண்ணிக்கங்க. கண்டிப்பா வந்து நேர்ல வாங்க ப்ரோ, கான்டாக்ட் பண்ணுவாங்க, பெஸ்ட்டாக பண்ணி கொடுங்க. கண்டிப்பாங்க. தேங்க்யூ ப்ரோ.